நீங்களும் இந்தமாரி வீடியோ க்ரியேட் பண்ணணுமா? நீங்கள் அதுக்கு முதல்ல உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கிளிங் ஏஐன்னு சர்ச் பண்ணுங்க. கிளிங் ஏஐ சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ ஜென்ரேட் கொடுத்து உங்கள் கூகுள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய மெயில் ஐடியை கொடுத்துட்றேன். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துக்கிறதுனால டேரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிட்டு வந்துடுங்க. லாகின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பேஜ். இதில் ஏஐ இமேஜ் ஏஐ வீடியோன்னு இருக்கும். அந்த ஏஐ வீடியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்த இதில் வந்து டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும். டெக்ஸ்ட் டு வீடியோனா நீங்கள் டெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் வீடியோ. இல்லை இமேஜ் டு வீடியோன்னு இருக்கும். இமேஜ் வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவை வந்து மோட்டிஷன் கண்ட்ரோல்னு இருக்கும் பாருங்கள், அதுதான். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் இப்போ நீங்கள் எந்த வீடியோக்கு வந்து அந்த குழந்தை வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிக்காங்க. அந்த மேற்ற மாரி டான்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த குழந்தை வீடியோ. ஸோ கொஞ்சம் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வீடியோ வந்துடுச்சு. நீங்கள் வந்து போகிற ஃபோட்டோ எந்த குழந்தைக்கு அந்த மாரியே டான்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தையோட ஃபோட்டோ இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தை ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு எந்த குழந்தை வேணுமோ அந்த குழந்தை ஃபோட்டோ கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இருக்கும். நீங்கள் ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 130 காட்டுது. இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தால நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோன்னே 160 கொடுப்பாங்க. 160 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 130க்கு இந்த லாகின் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ண சொல்லுது. நான் வந்து 130 இருக்கிறதுனால என்கிட்ட வந்து கிரெடிட் இல்லைன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு மேலே வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள்.